வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். 2023 ஸ்டார்ட் ஆக இன்னும் சில நாட்களே இருக்கு. நாம் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலையும் பல ரிசொல்யூஷன்ஸ் எடுப்போம். ஆனால் அது பெரும்பாலும் நம்ம ஜனவரி மாதம் கூட ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம ரிசொல்யூஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதற்கு முக்கியமான காரணம் நாம் சரியான திட்டத்தை தீட்டாததே ஆகும். நாம் இந்த வீடியோவில் யுவர் பெஸ்ட் இயர் எவருங்கிற புக்கில் ஆத்தர் மைக்கேல் ஹைட் சொன்ன S.M.A.R.T.E.R சிஸ்டம் வச்சு எப்படி கோல்ஸுக்கான பிளானை செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கோலை நம்ம செயல்படுத்த செய்ய வேண்டிய முதல் விஷயம், அந்த கோலை நம்ம பேப்பரில் எழுதி வைக்கணும். டொமினிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவின் ப்ரொஃபஸர் கெயில் மேத்யூஸ் ஒரு ஆய்வில் கண்டுபிடித்தது என்னவென்றால், நம்ம கோலை எழுதி வைப்பதால் அது நம்மை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு 42% பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோலை எழுதுவதன் மூலம் நமக்கு 5 பலன்கள் இருக்குன்னு ஆத்தர் சொல்கிறார். நம்பர் 1, நம்ம கோலை எப்படி அடையணுங்கிற ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்பர் 2, கோலை அச்சீவ் பண்ண தடையாக இருப்பதை முன்பே அறிந்து அந்த தடையை வெல்ல உதவும். நம்பர் 3, இது நம்மளை கோலை அச்சீவ் பண்ண மோட்டிவேட் பண்ணும். நம்பர் 4, கோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 5, நாம் கோல்ஸை எழுதுறதன் மூலம் நம்ம ப்ராசஸோட ப்ராக்ரஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ நாம் மனம் தளராமல் தொடர்ந்து பயணிக்கலாம். வாங்க நாம் இப்போ S.M.A.R.T.E.R சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். S ஃபார் ஸ்பெசிஃபிக், M ஃபார் மெஷரபிள், A ஃபார் ஆக்ஷனபிள், R ஃபார் ரிஸ்கி, T ஃபார் டைம் கீடு, E ஃபார் எக்ஸைட்டிங், R ஃபார் ரிலவெண்ட். நம்பர் 1, ஸ்பெசிஃபிக். நாம் செட் பண்ணுற கோல் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணணும். இது நம்ம ஃபோக்கஸ், கிரியேட்டிவிட்டி மற்றும் விடாமுயற்சியை அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் புக்கை படிக்கணும்னு கோல் செட் பண்ணாமல் ஃபினான்ஷியல் புக்ஸ் படிக்கணும் இல்லாட்டி பர்சனல் டெவலப்மெண்ட் புக் படிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணணும். படிக்க வேண்டிய புக்ஸோட நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது இன்னும் நல்லது. நம்பர் 2, மெஷரபிள். நாம் செட் பண்ணுற கோல் மெஷரபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரீவியஸ் இயரை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு செட் பண்ணாமல் ப்ரீவியஸ் இயரை விட 30% அதிகமாக சம்பாதிக்கணும்னு செட் பண்ணணும். அதே போல் சும்மா புக் படிக்கணும்னு செட் பண்ணாமல் வீக்லி ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லாட்டி டெய்லி 30 பேஜஸ் படிக்கணும் அப்படின்னு செட் பண்ணணும். இப்படி செட் பண்ணுறதால நாம் ஒரு மாதம் எத்தனை நாள் நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இது நம்மளை மேலும் ஊக்கப்படுத்தும். நம்பர் 3, ஆக்ஷனபிள். நாம் எடுக்கக்கூடிய கோல் ஒரு கமாண்டாக இல்லாமல் ஆக்ஷனபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு கோல் செட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நைட் 8 PM முன்னாடி சாப்பிடணும், டெய்லி 5 கிலோமீட்டர் ஜாகிங் போகணும் அப்படின்னு நாம் கோலை செட் பண்ணணும். சிலர் இந்த வருடம் கோபப்படக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனால் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க இதுக்கு முன்னாடி கோவப்பட்ட சிச்சுவேஷனை எழுதி அதுக்கு கோவப்படக்கூடாதுன்னு கோலை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற பர்சன் பிங்கிற சிச்சுவேஷனில் நம்மளை திட்டுனா நாம் கோவப்படக்கூடாதுன்னு கோலை செட் பண்ணணும். நம்பர் 4, ரிஸ்கி. நார்மலாக நாம் கோலை ரியலிஸ்டிக்காக செலக்ட் பண்ணினா தான் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் ரியலிஸ்டிக்னு கோலை செட் பண்ணினா அது நம்ம திறமைக்கு கீழே தான் இருக்கும். கோலை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குதோ அவ்வளோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு கோல் செட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை செக் பண்ணி பார்த்ததில் பெரிய கோல் செட் பண்ணியிருந்தவங்க பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணியிருந்தவங்களை விட 2.5 மடங்கு அதிகமாக இருந்துச்சாம். ஸோ நாம் எப்போவுமே கோல்ஸை பெருசாக செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் நார்மலாக மாதம் ஒரு புக்கு படிக்க முடியும்னா நீங்கள் 2 புக் படிக்கணும்னு கோலை செட் பண்ணணும். அப்போதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5, டைம் கீடு அண்ட் ட்ரிகர்டு. நாம் நம்ம கோலுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி ஒரு புக் ரீட் பண்ணணும். இப்படி நாம் டெட்லைன் கொடுக்காம ஒர்க் பண்ணுனா நாளடைவில் நம்ம டிமோட்டிவேட் ஆகி அந்த ஹேபிட்ஸை கைவிட்டுருவோம். ஸோ நாம் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெட்லைன் செட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம ஈச் கோலுக்கும் டைம் ஃப்ரேம் செட் பண்ணுறதும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், 6 to 6:30 AM எக்ஸசைஸ் பண்ணணும், 9 to 10 PM ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நாம் பர்டிகுலர் டைமை செலக்ட் பண்ணி செட் பண்ணணும். யூகேல பார்ட்டிசிபெண்ட் கிட்ட இதய நோய் ஆபத்தை பற்றி சொல்லி அதிலிருந்து தப்பிக்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. இதில் ஒரு கேங் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னு கோலை செட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட சக்ஸஸ் ரேட் 40% தான் இருந்துச்சு. இன்னொரு கேங் டெய்லி 6 to 6:30 AM ஒர்க் அவுட் பண்ணணும்னு கோலை செட் பண்ணாங்க. இவங்களோட சக்ஸஸ் ரேட் 90% இருந்துச்சு. ஸோ நாம் டைம் ட்ரிகரை யூஸ் பண்ணுறது நம்ம கோலோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 6, எக்ஸைட்டிங். நாம் செட் பண்ணின கோலில் முன்னேற்றம் இல்லாட்டி நாம் நம்ம கோலை கைவிட வாய்ப்பு இருக்குது.
இந்த மாதிரி நேரம் நமக்கு வெளியில இருந்து மோட்டிவேஷன் வந்தாலும் நம்ம இன்னர் மோட்டிவேஷனை இழந்துடுவோம். ஸோ நாம கோல்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவோம். இந்த மாதிரி நேரம் நாம கோலை கைவிடாமல் இருக்க நாம எதுக்காக இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு 2 காரணத்தை எழுதி அதை நம்ம கண்ணுக்கு அடிக்கடி படுற இடத்துல வைக்கணும். இப்படி செய்யும் போது நம்ம கோல் முன்னேறாம இருக்கும்போது நம்ம இன்டர்னல் மோட்டிவேஷன் குறையாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஏன் ஃபினான்ஷியல் புக்ஸை ரீட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த 2 காரணத்தை எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபினான்ஷியல் நாலேஜை அதிகரிக்க. செகண்ட் ஒன், 40 வயதுக்குள்ள ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு. நம்பர் 7, ரெலவெண்ட். ஃபைனலாக நாம் செட் பண்ணுற கோல் நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு மாரத்தான் ஓட ட்ரைனிங் வேணுமா இல்லாட்டி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கோலாக செட் பண்ணணும். அதே நேரம் ஒரு நேரத்தில் அதிக கோல் செட் பண்ணினாலும் நம்மளால் ஒரு கோலை கூட அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நாம் நம்ம நம்பர் ஆஃப் கோல்ஸை லிமிட்டாக வச்சுருக்கணும். நாம் இப்போ இந்த வீடியோவோட சம்மரியை பார்ப்போம். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், நம்ம கோல் குறுகிய வட்டத்துக்குள் செலக்ட் பண்ணணும். எம் ஃபார் மெஷரபிள், எளிதில் கணக்கிடக்கூடியதாக இருக்கணும். ஏ ஃபார் ஆக்ஷனபிள், கமாண்டாக இல்லாமல் ஆக்ஷனபிளாக இருக்கணும். ஆர் ஃபார் ரிஸ்கி, கோல் நம்ம தகுதிக்கு மேலே இருக்கணும். டி ஃபார் டைம் கீடு அண்ட் ட்ரிகர்டு, நம்ம கோலுக்கு டெட்லைன் மற்றும் டைம் ட்ரிகர் செட் பண்ணணும். இ ஃபார் எக்ஸைட்டிங், கோலை கம்ப்ளீட் பண்ண நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய 2 காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆர் ஃபார் ரிலவெண்ட், நம்ம லைஃபுக்கு இப்போ இந்த கோல் தேவையானு பார்க்கணும். நாம் இப்போ பார்த்த இந்த ஸ்மார்ட்டர் சிஸ்டமை யூஸ் பண்ணி 2023 உங்களோட பெஸ்ட் இயராக மாற்ற என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும் இண்டெக்ஸ் ஃபண்டு இன்வெஸ்டிங் மூலம் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும்னு தெரிஞ்சுக்கணுமா? தென் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற இபுக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.